ஐபிசி தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் அறிவிப்பாளராக ரஜினிநாதன் இணைந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் வழமை போலவே எங்களுடன் வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் வந்திருக்கிறார். இன்று நேர்களே நாங்கள் என்ன தலைப்பு உங்களுக்காக தெரிவு செய்திருக்கிறோம் என்றால், நிறைய பேர் சொல்லுவார்கள், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தீங்கன்னா, கிறிஸ்துவராக நீங்கள் மாறினீங்கள் என்றால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக நாங்கள் கிறிஸ்துவத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது நிறைய குணப்படுத்துறது, நிறைய நோய்களை தீர்த்திருக்கிறார், மனுஷங்களுக்கு மனதில் இருக்கும் சஞ்சலங்களை தீர்த்திருக்கிறார், நிறைய நல்வழிப்படுத்தி எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறனால அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இப்பொழுது கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் நிறைய சபைகளில் சொல்லும் விஷயம் நீங்கள் கிறிஸ்துவராக மாறினீங்கள் என்றால் இது நடக்கும், அது நடக்கும், நீங்கள் செல்வந்தராக வருவீங்க, உங்களுக்கு வீசாலாம் கிடைச்சிரும், உங்களோட எக்ஸாமில் டாப் மார்க்ஸ் தான், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிச்சு நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கணும், ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு உபதேசம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு பின் இருக்கின்ற உண்மைகள், இதற்கு பின் இருக்கின்ற சரி தவறுகளை எங்களுடன் பாஸ்டர் விவரிக்க போகிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். பாஸ்டர், நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் என்று அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தமிழில் இதை எப்படி சொல்லுவார்கள்? தமிழில் இதற்கென்று ஒரு சரியான வார்த்தை செழுமை இறையியல். அது சாதாரண மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அல்ல. இதனுடைய அடிப்படை தாற்பயம், ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவன் செல்வந்தனாக மாறுகிறான், எந்த விதமான வியாதிகளும் அவனுக்கு வராது, எந்த விதமான கவலைகளும் அவனுக்கு வராது என்கின்ற விதமான ஒரு போதனை. ஆனால் முக்கியமாக வியாதியே வராது, மற்றது வறுமை அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது என்கின்ற இரண்டு காரியங்களையும் அடிப்படையாக வைத்து போதிக்கப்படுகின்ற உபதேசம்தான் இந்த செழுமை இறையியலாக கருதப்படுகிறது. இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, எங்க ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க? இதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா? இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று ஒரு காலகட்டத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில், குறிப்பாக இந்த சுயாதீன கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்த காலகட்டங்களில் இந்த விதமான போதனைகள் அதிகரிக்க தொடங்கியதை நாம் பார்க்கலாம். இப்போ ஆரம்ப கால கிறிஸ்தவ சபைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு பாரம்பரிய கட்டுக்கோப்புக்குள் இருக்கின்ற ஒரு சபையாக இருந்தது. கத்தோலிக்க சபை, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, மெத்தடிஸ்ட், லூத்தரன் போன்ற சபைகள் ஒரு குறிப்பிட்ட விதமான பாரம்பரிய கட்டுக்கோப்புக்குள் இருக்கின்றதன் நிமித்தமாக அந்த சபைகளுக்கென்று பிரத்யேகமான போதனைகள், அதாவது உபதேசங்கள் இருக்கின்றன. ஆனால் சுயாதீன சபைகளை பொறுத்த வரைக்கும் இந்த விதமான கட்டுக்கோப்புகள் அதிகமாக இல்லை. இதன் நிமித்தமாக இந்த சபைகளை சேர்ந்தவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மக்களை தங்களுடைய குழுவின் பக்கமாக ஈர்த்தெடுப்பதற்காக இந்த விதமான உபதேசங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சி செய்திருக்கிறோம், இந்த மாதிரி மற்றவர்களை மதம் மாற்றுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் செய்வார்கள். அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்கனவே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம் நேர்களே. இப்போது நான் கிறிஸ்துவர் இல்லாவிட்டால் நான் வறுமையில் இருக்கிற, எனக்கு இந்த கஷ்டம், ஏன் அந்த மாதிரி ஆசை காட்டி மற்றவர்களை மாற்ற பார்க்கிறார்கள் என்றது மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா? அது ஆசை காட்டி என்று மட்டும் சொல்ல முடியாது. இப்போ வறுமை நிலையில் இருக்கின்ற ஒருவர் அந்த வறுமை நிலையிலிருந்து அவரை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விதமாக சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகின்றன. இப்போ உண்மையில் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்தவனை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்ற போதிலும் நாம் அதற்கு சரியான ஒரு வேத ரீதியான ஒரு நிலைப்பாட்டுக்குள் இந்த காரியத்தை ஆராய்ந்து அதற்கேற்ற விதமாக போதிக்க வேண்டியது அவசியம். இப்போ நான் வேத ரீதியாக என்று சொல்லும்போது வேதாகமத்தில் 2 ஏற்பாடுகள் இருக்கின்றன, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய செயல்கள் இஸ்ரவேல் ராட்சியத்தை மையமாக கொண்டு செய்யப்பட்ட காரியங்கள். தேவன் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதனை அழைத்தார், தெரிவு செய்தார், அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு தேசம் அவனுக்கு வாக்களிக்கப்பட்டது, செல்வம் வாக்களிக்கப்பட்டது. இதற்கான காரணங்கள் இருக்கின்றன.
எதற்காக அந்த மனிதன் தெரிவு செய்யப்பட்டானோ அதற்கு அவசியமான விதத்தில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப ஆபிரகாமினுடைய சந்ததியினரான இஸ்ரவேல் நாட்டினரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரம்பத்தில் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த அவர்களை தேவன் விடுவித்து அவர்களை ஒரு தனி ராட்சியமாக்குகின்றார். அந்த விதமாக தனி ராட்சியமாக மாற்றும் போது அவர்களுக்கு செல்வம் அவசியமாக இருந்தது. அடிமைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு ராட்சியமாக மாறப்போகின்றார்கள். எனவே அந்த ராட்சியத்திற்கு அவசியமான பொருளாதார ரீதியான காரியங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது. சரி, இப்ப எதற்காக அவர்கள் ஒரு ராட்சியமாக அழைக்கப்பட்டார்கள் என்பதும் முக்கியம். எதற்காக தேவன் இந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனை அழைத்து அவனுடைய வம்சத்தினரை ஒரு செல்வந்த ராட்சியமாக்கினார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படியா? என்றால் அந்த நோக்கம் மிக முக்கியம். எதற்காக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த விதமாக செய்தார்? மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்று விரும்பி கேட்டனால அந்த மாதிரி ராஜ்யம் அமைந்ததா? அது பிற்காலத்தில் வந்த காரியம். சரி, ஆரம்ப காலத்தில் தேவன் அவர்களை அழைத்த போது, இல்லை என்றால் ஒரு தம்முடைய ஜனமாக தெரிவு செய்த போது 2 நோக்கங்கள் தேவனுக்கு இருந்தது. ஒன்று, தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வருவதற்காக அந்த ராட்சியத்தை தெரிவு செய்தார். இதனால்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த போது சொல்கிறார், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அதாவது இரட்சகராக வருகிறவர் ஒரு யூதராக வருவது தேவனுடைய திட்டமாக இருந்தது. எனவே தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வருவதற்காக ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியினரையும் தெரிவு செய்தார். இது முதலாவது நோக்கம். 2வது நோக்கம், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் முதல் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களையும் தேவன் அவர்களை தெரிவு செய்ததனுடைய நோக்கம் தம்முடைய வார்த்தையை, அதாவது வேதாகமத்தை மனுக்குலத்துக்கு கொடுப்பதற்காக அந்த ராட்சியத்தை அவர் தெரிவு செய்திருந்தார். எனவே இந்த 2 நோக்கங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. எனவே அவர்கள் ஒரு ராட்சியமாக தேவன் அவர்களை அழைத்திருந்தார். அப்போ சரி, அழைத்து அவர்களை ராஜ்யமாக அவர் அமைத்து, அதுக்கும் இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவராக மாறினால் செல்வந்தராக வருவீங்கள்ன்றதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தம் என்றால், இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை அடிப்படையாக வைத்து தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த விதமாக பிரசங்கிக்கின்றார்கள். அதனால்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தேவன் ஆபிரகாமை அழைத்த போது சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை பெரிய ஒரு ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் தேவன் சொன்னது மாத்திரமல்ல, அந்த விதமாக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். மட்டுமில்லாமல் கிறிஸ்துவர்களாக இருப்பவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியினர் என்றுதான் நினைத்துக் கொள்கிறார்கள் தங்களை. அதில் உண்மை இருக்கிறது. நினைத்துக் கொள்கிறார்கள் என்று இல்லை. இப்ப புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது, இப்ப நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்கிற காரியம், பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டில் தேவன் செயல்பட்ட முறை வித்தியாசம், புதிய ஏற்பாட்டில் செயல்படுகின்ற முறை வித்தியாசமானது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு ஒரு தேசம் வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்போது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தேசம் வாக்களிக்கப்படவில்லை. என்றால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். எப்பொழுதும் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நோக்கம் வித்தியாசமாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமாக இருக்கின்றது. இப்ப புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் உலக பிரகாரமாக இருந்த பெரும்பாலான ஆசீர்வாதங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டு அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு கீழே தான் எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் மனதில் வைத்தோமே என்றால், புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது நீங்கள் கிறிஸ்துவராக மாறினால் உங்களுக்கு நல்ல சொத்து கிடைக்கும், உங்களுடைய வீசா எல்லாம் நல்லா எல்லா பிரச்சனையும் நல்லா சுமூகமாக நான் முடித்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இப்போ பிரச்சனைகள் இயேசுவினால் தீர்க்கப்படுகின்றன என்பது உண்மை. கஷ்டங்கள் நெருக்கடிகள் தீர்க்கப்படுகின்றன என்பது உண்மை. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய அன்றாட தேவைகள் அத்தனையையும் தேவன் சந்திக்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று
மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த வசனம் இடம்பெறுகின்ற பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மனிதனுடைய அன்றாட தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம் போன்ற மனிதனுக்கு என்னென்னது அத்தியாவசியமாக தேவையோ அத்தனையும் அங்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அத்தியாவசியம் என்று நீங்கள் அன்றைய காலத்தில் சொல்வதற்கும் இன்றைய காலத்தில் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்கள் ஒரு அரசாங்கம், இப்போ ஐக்கிய ராஜ்யத்தின் அரசாங்கம் தங்களுடைய வறுமை கோடு நிர்ணயிக்கும் பொழுது அந்த வறுமை கோட்டுக்கு கீழே அவர்கள் என்னென்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது சில வேளை அபூர்வமாக தான் இருக்கிறது. பிள்ளைகள் என்று வரும்பொழுது அவர்களுடைய பிள்ளைகளுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் என்னென்னென்று அரசாங்கம் நிர்ணயிப்பதை பார்க்கும் பொழுது இதில் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா, இது உண்மையிலே வறுமையா இல்லையான்று நிறைய கேள்விகள் எனக்குள் அடிக்கடி தோன்றும். நீங்க சொல்கின்ற அத்தியாவசிய தேவைகள் என்றது என்னென்ன குறிப்பு? மனிதனுடைய அடிப்படை தேவைகள், இப்போ உணவு, உடை, இருப்பிடம், இவை அனைத்தும் மனிதனுடைய அடிப்படை தேவைகள். மருத்துவ வசதி, கல்வி வசதி, வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் மனிதனுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவைகள். இந்த தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படும் என்கின்ற வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் சமகால கிறிஸ்தவர்கள் சிலர் பிரசங்கிக்கின்ற விதமாக மனிதன் செல்வந்தனாக வருவான், அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களே வராது என்கின்ற விதமாக புதிய ஏற்பாட்டில் நாம் எந்த வசனங்களையும் நாம் பார்ப்பதில்லை. ஆனால் மறுபுறத்தில் நெருக்கடிகள், கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதன் நிமித்தமாக அவற்றை தாங்கிக் கொள்வதற்கான பலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார் என்றது புதிய ஏற்பாட்டில் பார்ப்பதாக இப்பொழுது வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அத்தியாவசிய தேவைகள் என்றால் என்ன என்றது ஒரு மனுஷருக்கும் அது வித்தியாசப்படும். ஆனால் அடிப்படை உரிமைகள் கூட இல்லாத இலங்கை நாட்டிலிருந்து வந்த எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த வேத வாக்கு எப்படியாக அமைந்திருக்கிறது? இரண்டாவது பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. வணக்கம் நேர்களே, ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது IBC தமிழ் தொலைக்காட்சியில் பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இந்த பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங், அதாவது நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக வந்தீங்கள் என்றால் உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், நிறைய சொத்து கிடைக்கும், நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நிறைய பேர் சொல்வதை பற்றி இருக்கின்ற உண்மைகள் தவறுகளை பற்றி நாங்கள் வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமாருடன் இணைந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். விளம்பர இடைவெளிக்கு முன்பதாக உங்களுக்கு அடிப்படை தேவைகள் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் இருப்பதாக பாஸ்டர் சொல்லியிருந்தார். 2 பகுதி இருக்கு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களை தான் மனதில் வைத்து நிறைய பேர் இப்படி பேசுவதாகவும், புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் என்னென்ன இருக்கின்றன என்றது தெரியாது, எல்லாவிட்டால் அதை கணக்கு எடுக்காமல் பேசுவதாகவும் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லியிருந்தார். சரி, அடிப்படை தேவைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன பட்சத்தில் என்னுடைய இந்த விளம்பர இடைவெளிக்கு முன்பதாக இருந்த கடைசி நிறைவான கேள்வி அப்படி என்றால் இலங்கை தேசத்தில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் எத்தனையோ கிறிஸ்துவ மக்கள் இருந்திருக்கிறார்கள், அவங்களுடைய அடிப்படை தேவைகளை தேவன் ஏன் சந்திக்கவில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. அடிப்படை தேவைகளை தேவன் சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கு கிறிஸ்தவம் என்ன செய்திருக்கின்றது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பாலான நாடுகளில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர், இவர்களுக்கு உதவி செய்வதற்காக கிறிஸ்தவ சபை ஆரம்ப காலத்திலிருந்தே பல்வேறு விதமான முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதனுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், ஏன் இவர்கள் இந்த விதமாக செய்வதற்கு உந்தப்பட்டார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவம் தனி மனிதனுடைய, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளும் தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்பது வேதாகமத்தினுடைய தெளிவான போதனையாக இருக்கிறத நிமித்தமாக அந்த காரியங்களை செய்வதற்கு கிறிஸ்தவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு வேறு மதத்தை சேர்ந்தவர்களும் வேறு அமைப்புகளும் இந்த காரியங்களை செய்கின்றன. ஆனால் ஆரம்ப காலத்தில் இதை முதலாவதாக ஆரம்பித்து வைத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அதுக்கு காரணம், கிறிஸ்தவம் வேதாகமத்தில் கிறிஸ்தவத்தை குறித்து வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த சத்தியத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அந்த விதமாக செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் மற்ற அமைப்புகள், கிறிஸ்துவர்கள் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அந்த வழியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்வதாக நீங்கள் சொல்ல வர்றீங்களா? இவ கிறிஸ்தவர்கள் மூலமாக செய்யப்படுகின்ற உதவிகள் தேவன் செய்கின்ற உதவிகளாகத்தான் வேதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்றோம்.
இப்போ உதாரணத்திற்கு கிறிஸ்தவத்திற்கு இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு செய்யப்படுகின்ற காரியம் தனக்கு செய்யப்படுவதாக வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்துவரிடத்தில் சொல்கிறார், ஒரு அதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க கொடுக்கும் போது அது தமக்கே செய்ததாக வேதத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து பவுலுக்கு சொல்லிய காரியம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னார். எனவே அதாவது கிறிஸ்தவர்கள் மூலமாக தேவன் இந்த காரியங்களை செய்து வருகின்றார். சரி, அப்படி என்றால் அடிப்படை தேவைகள் தான் நிறைவேற்றி கொடுப்பேன், மற்றும் இல்லாமல் மறுவாழ்வு, அதாவது மரணத்துக்கு பிறகு பரலோகம் போவதோ நித்திய ஜீவன் அடைவதோ அதெல்லாம் ஒரு புறம் வைக்க, இந்த நான் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே இந்த பிறப்பிலேயே என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுப்பார் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செழுமை இறையியல் என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு பிழையான அத்திவாரத்தில் உருவாகி இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது தனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தோடு வருகிறவனாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவன் உண்மையிலேயே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, அடிப்படையாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். மறுபுறத்தில் எதையும் எதிர்பார்த்துதான் ஒரு தெய்வத்திடம் வர வேண்டும் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சிந்தனை அல்ல. ஏனால் தேவன் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர் தேவன் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். பழைய ஏற்பாட்டில் கூட அந்த தானியேலினுடைய நண்பர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்களை தூக்கி அந்த அக்கினியில் போடும்போது அவர்கள் சொன்ன காரியம், எங்களுடைய தேவன் இந்த அக்கினியிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர், அப்படியே அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவரைத்தான் சேவிப்போம் என்று சொன்னார்கள். அந்த விதமான ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சரி, ஆனால் என்னுடைய கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை. என்னுடைய கேள்வி என்னென்றால், இரண்டாவது, அதாவது நீங்கள் சொல்லப்படுகின்ற இந்த புதிய ஏற்பாட்டில் அடிப்படை தேவைகள் சந்திப்பேன் என்று சொன்ன தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை தருவார் என்று ஏதாவது சொல்லி இருக்கிறதா? அடிப்படை தேவைகள் எங்களுக்கு சந்திக்கப்படுகின்றன, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கும் மேலதிகமாக மனிதர்கள் தங்களுடைய முயற்சிகள், அதாவது கையிட்டு செய்கிற பிரயாசத்தின் பலன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நாம் ஒரு தொழிலை செய்கிறோம், இல்லைன்னா ஒரு வியாபாரத்தை செய்கிறோம். நாம் செய்கிற தொழிலில் நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கின்றார், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி, தி மில்லியனர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பின் கீழ் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து ஒரு பாஸ்டர், நினைக்கிறேன் நைஜீரியாவிலிருந்து, அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுப்பார், இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் செல்வந்தராகி இருப்பீங்கள், அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சியும் கூட. அப்படி நீங்கள் செல்வந்தர் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செய்கிறனால தான் உங்களுக்கு பணம் சேரலை, உங்களுக்கு வியாதி வந்திருக்கு, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலை, நீங்கள் கொஞ்சம் வறுமையாக இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பாவம் உங்கள் வாழ்க்கையில் நின்று கொண்டு இருக்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லை என்று ஒரு கருத்தை வைத்ததோட முக்கியமான ஒரு, எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்க என்ன சொல்கிறார் அப்படின்னு ஒரு நினச்சது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவே ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு கணக்காளர். அவர் ஒரு அக்கௌண்டண்டாக இருந்தனால தான் அவரே ஒரு பயங்கர பணக்காரராக இருந்தாராம். அதனால் மக்கள் எல்லாம் பணக்காரராக ஆகணும்னு, இது சரியான உபதேசம்னு நான் சொல்லலை. அந்த நிகழ்ச்சி இது பகிரங்கமாக ஆங்கில தொலைக்காட்சியில் நான் நினைக்கிறேன் சேனல் 4 இருக்குன்னு நினைக்கிறேன், அவர்கள் தான் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த விதமான போதனைகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது செல்வந்தராக வாழவில்லை. அவரே சொல்லி இருக்கிறார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் ஒரு வறிய குடும்பத்தை சேர்ந்தவராகத்தான் இருந்தார். சரி,
அவருடைய தகப்பனார் ஒரு தச்சு வேலை செய்கின்ற ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்தார். இப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இம்மைக்காக மாத்திரம், அதாவது இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம், இந்த உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி நீங்க அப்படி உங்ககிட்ட செல்வம் இல்ல, உங்களுக்கு செல்வம் இல்லை என்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் ஏதோ பாவம் இருக்கிறது என்பது புதிய ஏற்பாட்டினுடைய போதனை அல்ல. ஏனென்றால் பரிசுத்தமாக வாழ்ந்தவர்களும் வறியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள், சீடர்கள் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபையில் பெரும்பாலானவர்கள் வறியவர்களாகத்தான் இருந்தார்கள். இதனால் தான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கு விதவைகளை பராமரிப்பதற்கான ஒரு திட்டமும் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வறியவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஏனால் ஆரம்பத்தில் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அடிமைகள். செல்வந்தர்கள் மிக மிக குறை. ஒரு சில செல்வந்தர்கள் தான் ஆரம்ப காலத்தில் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். எனவே செல்வம் இல்லை என்றால் நீங்கள் இயேசுவை கிறிஸ்தவர்கள் அல்ல, பாவம் இருக்கின்றன என்ற விதமான ஒரு கருத்து வேதத்தினுடைய ஒரு போதனை என்று சொல்ல முடியாது. அப்போ ஏன் அப்படியெல்லாம் சொல்றாங்க? இல்ல, அந்த விதமான போதனைகள் மனிதர்களை அதிகமாக கவர்ந்து இழுக்கின்றது. அதாவது நீங்கள் செல்வந்தர்களாகி விடுவீர்கள், பணக்காரர்களாகி விடுவீர்கள் என்று சொல்லும்போது எல்லா மனிதர்களுக்கும் தங்களுக்கு செல்வத்தை தேடி அலைகின்ற மனிதர்கள். எனவே அவர்களை இலகுவாக இயேசுவாண்டை கொண்டு வருவதற்கு இதை ஒரு வழியாக சில கிறிஸ்தவர்கள் உபயோகிக்கின்றார்கள், சில கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் உபயோகிக்கின்றார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இப்போ அவர்களுடைய சீடர்களை பற்றி நீங்க சொன்னீங்க. அவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன? அவங்க பணக்காரர்களாக இருந்தார்களா? அவங்க இறக்கும் போது எப்படி இருக்கல? சரி, இறக்கும் பொழுது அப்போவாவது, ஏன்னா ரொம்ப வருஷம் அவர்கள் ஊழியம் எல்லாம் செய்து வந்திருந்தார்கள், அப்போவாவது அவர்கள் பணக்காரர்களாக இருக்கவில்லை. பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பிச்சைக்காரன் பேதுருவிடத்திலும் யாக்கோபின் இடத்திலும் பிச்சை கேட்ட போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அவர்களிடத்தில் இருக்கவில்லை. வறியவர்களாகத்தான் இருந்தார்கள். என்னால் அவர்கள் தங்களுடைய தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றவர்கள். எனவே செல்வம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஆனால் ஒரு சில செல்வந்தர்களும் இயேசுவை பின்பற்றினார்கள். அப்பொழுது உங்களுடைய செல்வங்கள் ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்தது. இப்ப தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் கூட ஒரு செல்வந்தனாகத்தான் இருந்தான். எனவே இயேசுவை விசுவாசித்தால்தான் செல்வம் கிடைக்கும் என்கின்ற போதனை வேதத்திற்கு ஏற்ற விதமான ஒரு போதனை அல்ல. அப்படி என்றால் நிறைவாக 2 விடயங்கள், இந்த மாதிரி சொல்பவர்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்பவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வேதம் சொல்வது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதுதான் முடிவாக நான் கேட்கின்ற கேள்வி. அதாவது எதை தேட வேண்டுமோ அதை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மிக்க நன்றி பாஸ்டர். இன்று எங்களுக்கு ரொம்ப விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. நிறைய உபதேசங்கள், தவறான உபதேசங்களை நாங்கள் கேட்கும் இந்த நாட்களில் வேதத்திலிருந்து நல்ல பகுதிகளை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு அதை விளக்கப்படுத்தியிருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.